ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. சைஸ் வந்து 16x12. இந்த 16x12 மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டோட ஸ்டோரேஜோட பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இங்கே சைட்டில் பில்ட் பண்ணது. ஸோ இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு, ஹைட்ராலிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ரூமோட தீம் பார்த்தீங்கன்னா வார்ம் டோன்லேயே டிசைன் பண்ணது. என்டையர் ரூமே வார்ம் டோனில் தான் இருக்கும். லேமினேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்க லேமினேட்ஸ், ஹெட் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்ம் டோனில் தான் இருக்கும். ஸோ இந்த கர்டைன்ஸ் முதற்கொண்டு, இந்த விண்டோவோட கர்டைன்ஸ் முதற்கொண்டு வார்ம் கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வார்ம் பிளாக்கு, இந்த பெய்ஜ் டோனு, இந்த பிளாக்கு, அப்புறம் இந்த உடன் தீம், இந்த தீம் தான் இருக்கும் மொத்த ரூமுமே. மொத்த வீடுமே ஒரு தீமில் தான் டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பெட்டோட சைட் டேபிளோட அட்டாச்சாக ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட, ஃபுல் சைஸ் மிரரோட பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நின்னோன்னா நம்மளோட ஃபுல் சைஸ் இமேஜ் தெரியும். அண்ட் இந்த வார்ட்ரோப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாடுலர் வார்ட்ரோப் மாதிரி தெரியும். பட் ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு செமி மாடுலர் வார்ட்ரோப் தான். உள்ளே வந்து கிரானைட் ஸ்லாப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் லைட்டிங்கோட கொடுத்துருக்கோம். நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் எரியும், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் சைட் டேபிள்ஸு, லைட்டிங் எல்லாமே நம்ம கான்செப்சுவல் ஸ்டேஜ்லேருந்தே ஃபுல்லாக என்டையர் லைட்டிங், ரூமோட லைட்டிங் இப்படி தான் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணது. ஃபால் சீலிங் எல்லாமே அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம்.